தமிழ் யூடியூப் சேனலும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க. அந்த புத்தகத்தை எழுதியவரும் பார்ப்போம். ஒரு புத்தகங்கள் எழுதக்குள்ள அந்த வாசிப்பு பழக்கம் நம்மளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு தன்மை ஏற்படுத்தும். ஒரு புத்தகத்தை நம்ம படிக்கிறதுனால அந்த புத்தகத்தோடைய சாராம்சமாகவே படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த புத்தகத்துக்குள்ளேயே அப்படியே நாமும் ஒரு பகுதியாக மாறிவிடுவோம். அதுதான் அந்த புத்தகத்தை வாசிப்பதில் மிகப்பெரிய ஒரு நம்மளுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு அமைதி. அது நல்ல புத்தகங்களை நம்ம வாசிக்கணும். இது இன்னைக்கு இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் பார்த்துட்டு இருந்தோம்னா, ஒரு நிகழ்ச்சிய நம்ம இந்த யூடியூப் சேனல்ல பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல, அடுத்த நிகழ்ச்சி என்ன வருது? அடுத்த நிகழ்ச்சி வருதுன்னுட்டு நம்ம ஒரு நகைச்சுவையா இருந்தா நம்ம அடுத்தது கவலையா மாறிடுவோம். அடுத்தது நம்ம இன்னும் இறுக்கமா மாறிடுவோம். இன்னும் அரசியல் பதிவுகள், ஆ இன்னும் வேற வேற பதிவுகள் வர 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 நம்ம மனம் என்ன பண்ணுது? அடுத்தடுத்த எண்ணங்கள் அப்படியே தாவி தாவிட்டு இருக்கும். அது நம்ம வாழ்க்கைக்கும் மாறிவிடும். நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு புத்தகம்ங்கிறது அதோட தன்மையை நமக்கு ஏற்படுத்தும். ஒரு நல்ல புத்தகங்கள் வாசிக்கிறதுனால ஒரு நல்ல மனிதனாக உருவாகுவோம். இதுதான் புத்தகத்தை பற்றி இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இன்னைக்கு கொண்டு போகிறது. அதாவது பல நூற்றாண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்ததோடைய ஒரு விஷயத்தை ஒரு புத்தகம் வாசிப்பது மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அவ்வளோ அனுபவங்கள சில பேர் குடுத்திருப்பார்கள். நான் வாழ்ந்தது, இதற்கு முன்னாடி சேகரிச்சது, இதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்திருக்காங்கங்கிறத ஒரு புத்தகம் படித்தோம்னா, பல ஆண்டுகள் நம்ம வாழ வேண்டியதில்ல. அந்த புத்தகத்த படிச்சாலே போதும், பல ஆண்டுகள் வாழ்ந்ததோடைய அனுபவங்களை பெற்றுட்டோம்னா, நம்ம அனுபவசாலியா மாறிடுவோம். இந்த எதார்த்தமான உலகத்தில, சாதாரணமான உலகத்தில, நாமும் இந்த இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவோம். இதுவரையில நம்ம யார்? அப்படின்னுட்டு இருந்தோம்னா இப்போதைக்கு நாம் இப்படிதான் இந்த உலகம், இப்படிதான் நம்ம இந்த மக்கள் இருப்பாங்க, இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை முறை, இப்படிதான் துன்பம், இப்படிதான் இன்பம், இதுதான் அப்படிங்கிறவங்கள நம்மளுக்குள்ள ஒரு 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 விதமான மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா நம்மளும் யதார்த்தமாக இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு ஒரு பூர்த்தி அடைந்து செல்வோம். ஒரு ஆசை பாசங்கள் இதெல்லாம் இல்லாத ஒரு ஆன்மா சொரூபமாக செல்லக்கூடிய சூழ்நிலை ஒரு புத்தக வாசிப்பு வருகிறது, கொடுக்கிறது. இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறது அருணாமலை குரு ரமணா. ரமண மகரிஷியை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அற்புதமான நாவல்கள் எழுதிக்கிட்டு இருந்த, தன்னுடைய நூல்கள் வந்து வேறு விதமாக எழுதிக்கிட்டு இருந்தவர் ஒரு யோகிராம் சுரத்குமாருடைய அண்மை உபதேசம் அவர்கிட்ட நெருங்கி பழகுறதுக்கு பிறகு இவருடைய நூல் வேறு லெவல். அவருக்கு யாருன்னு பார்த்துருவோம். அவங்க வந்து இந்த பாலகுமாரன். அவங்க இந்த ரமண மகரிஷியை பற்றி எழுதியுடைய இந்த புத்தகம் பாருங்க. ரமண மகரிஷியை பற்றி எவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்காங்க பாலகுமாரன் சார். அவங்க எழுதின இந்த புத்தகம் அவருடைய தன்மை, குரு உபதேசம் அண்மை பெற்றிருந்திருக்காங்க. இதில் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, அந்த ரமண மகரிஷியை பற்றி அவர் குறிப்பிடும்போது பாலகுமாரன் முதல்ல எழுதியிருக்கார். மாணிக்க வாசகருடைய ஒரு அற்புதமான வரிகள் எடுத்துப்பட்டிருக்கிறார். அது எப்படிப்பட்ட வரிகள்னு பாருங்க. இதில் முதல் அருகிலே பார்த்துருக்கேங்க. தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா யார் குலோ சதுரன்பார். இது பார்க்கறதுக்கு அப்படியே வித்தியாசமாக தெரியும். தந்தது உன் தன்னைன்னா என்னை முழுதும் உன்னிட்டே அர்ப்பணிச்சிட்டேன். ஒன்றுகிட்ட இருந்து நான் இவ்வளோ விஷயத்தை பெற்றுட்டேன். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, யார் குலோ சதுரர் இவ்வளவு பெற்றிருக்கேன். இதில் யார் கெட்டியாரன்பார். கொலோர்னா நான் பெற்றிருக்கிறேன், சதுரர்னா யார் கெட்டிக்காரன்னு கேட்கிறார். அடுத்த வரியே சொல்லியிருக்கிறார், அந்தம் ஒன்றில்லாத ஆனந்தம் பெற்றேன். உன்னை நான் பெற்றதுனால அந்தம் ஒன்றில்லாத ஒரு ஆனந்தத்தை பெற்றுட்டேன். நீ என்னது பெற்றா? ஒண்ணுமே பெறலையே. அப்ப நான் தான் கெட்டிக்காரன், நான் தான் சதுரர், நான் தான் கெட்டிக்காரன் மாணிக்க வாசகர் சொல்கிறார். அதே மாதிரி தாங்க இந்த ரமண மகரிஷியை தொட்டோம்னா நம்மள்ட்ட இருந்து அவருக்கு ஆக போறது ஒன்றுமே இல்லை. அவருடைய அண்மை உபதேசம் இது நம்ம பெற்றுட்டோம்னா நம்மள்ட்ட இருந்து அவருடைய எழுத எழுத, பார்க்க பார்க்க, படிக்க படிக்க, நம்மளுக்குள்ள சொல்ல சொல்ல நம்மளுக்குள் ஆனந்தம் பரவசமாகிறது. ஒரு புத்தகம் ஒரு மனிதனை ஒரு நல்ல மகாசக்தி, அந்த மகாசக்தி நம்முள் இருக்கிறது, அவரை அப்படியே போற்றுகிற தன்மை நம்மளுக்குள் ஏற்படுகிறது. இது அப்படியே பாலகுமரன் சார் அழகாக விளக்கியிருக்கிறார். அதாவது ரமண ஆசிரமத்தில் உள்ள 8 தடிமனான புத்தகங்களை கருப்பு வெள்ளை படங்களோடு பழைய ரமணாசிரமத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய புத்தகத்தை நம்ம எளிய நடையில், எளிய தமிழில் நாம் எல்லோரும் அப்படியே இந்த புத்தகத்தை எடுத்து படித்தோம்னா நம்மளுக்குள்ள ஒரு அமைதி ஏற்படும். அவ்வளோ பெரிய விஷயத்தையும் கொடுத்துருக்கார். இது வெள்ளைக்காரன், அதாவது ஐரோப்பா கண்டத்திலேருந்து வெறும் சுற்றுலா பயணியாக இருந்தவன், வரைபடத்தை பார்த்து கண்டம் கண்டமாக வந்துக்கிட்டு இருந்தவன், கண்டம் கண்டம் தாண்டி, நாடு நாடு தாண்டி, அப்புறம் தேசங்கள் தாண்டி இந்த பகுதிக்கு வரும்பொழுது
அவனுக்குள்ள ஆன்ம விசாரம் எங்க பார்த்தாலும் பணத்த பத்தி இருக்கு, சித்து விளையாட்டத்த பத்தி இருக்கிறது, எங்க பார்த்தும் சடங்குகள், சம்பிரதாயங்கள பத்தி இருக்கிறது, ஆடம்பரம் பத்தி இருக்கிறது. இதுவெல்லாம் அவனுக்குள்ள மனசுக்குள்ள லேகுவாக ஆகல. வந்து காஞ்சி பெரியவர்ட்ட நிக்கிறான். அவர் ஒரு மகானை காட்டி விடுறார். அந்த அன்மீக உபதேசம் பெற்றதுக்கு பிறகு, அவருடைய அன்மீக உபதேசம் பெற்றதற்கு பிறகு, ஆகா நம்ம வந்த இடம் இதுதான், சரியான இடம் இதுதான்னுட்டு அவன் எழுதின புத்தகங்கள், ஏகப்பட்டது புத்தகங்கள் எழுதியிருக்கிறான். அவன் ஐரோப்பியர்கள் இன்னைக்கும் இந்த நாட்டுக்கு வரவழைக்கிறதற்குள்ள முக்கிய காரணமாக இந்த ஆன்ம அனுபூதியை பெறுறதுக்கு ரமண மகரிஷியை தொட்டு அவங்க நம்ம வணங்குறதை விட அவங்க இதோடைய அண்மைய உபதேசமும் அந்த புத்தகத்து வழி பெற்று இன்னைக்கும் சாரசாரியாக இந்த ரமண மகரிஷி ஆசிரமத்துக்கு வந்திருக்காங்கன்னா இவரை பற்றி நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கிறது? இன்னும் மிகப்பெரிய தன்மை இந்த சிறுவனாகிய யான், அதாவது கம்பன் சொல்றது மாதிரி பரந்தாமனுடைய புகழ் பார்க்கடல் ஃபுல்லா விரிந்து கிடக்கிறது, பூனையாகிய நான் பகிர முடியுமோன்னு சொல்லி கம்பன் திகைப்பது போல இருக்கிறது. இந்த ரமண மகரிஷியை பற்றி சொல்றதுக்கு இந்த சிறுவனாகிய நான் சொல்கிறேன். இந்த அளவுக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. இந்த பாலகுமாரனோட எழுதியுடைய புக்குகளை பார்த்ததுக்கு பிறகு இதுக்குள்ள என்ன இந்த புத்தகத்தை எடுத்தாலே ஒரு அமைதி ஏற்படுகிறது. அது மட்டும் இல்ல, இந்த புத்தகத்தை பார்க்குறவங்களும், இந்த அண்மைய உபதேசம் தருறவங்களும் மீண்டும் இதெல்லாம் படிச்சுட்டு உள்ளுக்குள்ள போய் அந்த ஜீவசமாதியில எப்பயும் நிக்கிற மாதிரி இல்லாம, புக்கும் ரமணரத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல நின்னீங்கன்னா, அந்த மகாசக்தி உங்களுக்குள்ளும் ஏற்படுகிறது. ஆகா, ரமண மகரிஷி இருக்கவில்லை தானே தான் இது ஏற்பட்டிருக்கும். நம்ம இப்ப எல்லாம் போறோம்லே அதெல்லாம் ஏற்படாதா அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த ரமண மகரிஷி இருக்கக்குள்ள இந்த மகாசக்தி எப்படி அங்க நிலை இருந்ததோ, அதை விட பன்மடங்கு அந்த இருப்பு நிலை அங்க இருக்கிறது. அதுதான் மிகப்பெரிய உயர்ந்த இடம். அவங்களுடைய நூல்கள் எடுத்தாலே அவங்க புன்னகையும் அந்த மென்மையும் அந்தருடைய உங்களுக்குள்ள ஒரு மனோபதியும் ஏற்படும். உணவு கட்டுப்பாடை பற்றி பேசியிருக்காங்க, தனித்திருக்கிற தன்மையை பற்றி பேசியிருக்காங்க. உள்ளுக்குள்ள உங்களுக்குள்ள அமைதி எப்பயும் ஏற்படலைன்னா ஏதோ ஒரு பொழுதுல ஏதோ ஒரு காலங்களில் உங்களுக்குள்ள அந்த அமைதி ஊடுருவதற்கு அவர் மிகப்பெரிய தான் எடுத்துக்கிறார். எப்படியோ ஒரு அவரையே கதி என்று நினைக்கிறவருக்கு எப்பயாவது எந்த பொழுதாவது அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு தன்மை ஏற்படுத்துறதுக்கு வழிவகுக்கிறார். இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கார். ஃபர்ஸ்ட்ல 14 வயசுல அனுபூதி நான் யார் என்பதை ஆரம்பிச்சு, வேங்கடராமனாக ஆரம்பிச்சு, பாலசுவாமியாக ஆரம்பிச்சு, மௌனசாமியாக ஆரம்பிச்சு, பிராமண சாமி ஆரம்பிச்சு, கணபதி முனிவரால் ரமண மகரிஷின்னு போற்றப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம் பெற்ற ஒரு மகான். 14 வயசுல தபசுல இருந்து பாதாள லிங்கத்துல இருக்கும் பொழுது அங்க அட்டை, எறும்பு, பூரான் இதையெல்லாம் கடிக்கவுள்ள அந்த தபசு குறையாமல் இருந்தவரை சேஷாத்திரி மகான் உலகுக்கு அந்த அந்த கீழே அடித்தளத்திலிருந்து மேலே தூக்கி விட்டு மறுபடி இவருடைய அன்பையும் உபதேசம் பெறுறதற்காக எங்கெங்கேயோ கடந்து வெளி மாநிலங்கள், வெளி நாடுகள்ல இருந்தெல்லாம் கடந்து வந்து அவருடைய அன்பு உபதேசம். அவர் ஒன்றும் பெரிய உபதேசம் பண்ணியது கிடையாது, பெரிய சொற்பொழிவு பண்ணியது, பெரிய ஆடம்பரம் பண்ணியது கிடையாது. அவரோட இடத்துல உட்கார்ந்துருந்தாலே அந்த அண்மையும் உபதேசம் பெற்றாலே போதுங்க, மிகப்பெரிய அளவில் அவங்களுக்குள்ள உள்தன்மை மாறுது. மகாசக்தி இருப்பு நிலை இதுதான். ஆகா, இவ்வளவு நாள் கடந்து விட்டோம்லே, இதுதான் இந்த மகாசக்தி, இதுதான் நம்ம உள்தன்மை, இதுதான் நம்ம ஆன்மாங்கிற அறியக்கூடியவங்க, ஒரு தபசு ஏற்படணும்னு நினைக்கிறவங்க, இப்ப இருக்கிற இந்த இளைஞர்கள், இப்ப இருக்கிற இந்த முதியோர்கள், அதுவும் சிவசிவான்ட்டு இந்த சாய்வு காலில் படுத்துட்டு இருக்க வயசுல ரமண மகரிஷியை தொடுங்கள், நிச்சயமாக தொடுங்கள். உங்களுக்குள் ஒரு ஆன்ம அனுபூதி ஏற்படும். இது மிகப்பெரிய பொக்கிஷம். இது நான் சொல்றல, இதில் இருக்கிற நூல்கள் சொல்கிறன, பல ஆண்டோர்கள் கொடுத்தது, சான்றோர்கள் கொடுத்தது, இதுக்குள்ள இறக்கி வச்சிருக்கிறார்கள் அந்த மகா சக்தியை. இதை பெற்றுட்டு நம்ம போனோம்னா அதுக்கு நம்மளுடைய உள் மாற்றமே வேறு விதமாக மாறி இருக்கிறது. அவங்க தாயார் கதறி அழுதிருக்காங்க 14 வயசுல. புள்ள வீடு வீடாக போய் பிச்சை எடுக்குது, என் பிள்ளை இப்படியா இருந்தது, ஒரு பிராமண பிள்ளை எப்படி இருந்திருக்கும், அப்படி கொடுமுடியோட, அப்படி காதில் குண்டலங்களோட பூணூலோட அது நடந்து வர்ற அழகையே அற்புதமாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த அழகு விழுந்த அந்த குழந்தை பிற்காலத்தில் அந்த பரட்டை தலையோடு எண்ணெயெல்லாம் தடவாமல் அப்படி முகமெல்லாம் சுருங்கி போய் கோமணத்தை மட்டும் கட்டிக்கிட்டு கல் குன்று மேலே வெயிலில் மழையில் ஒரு புள்ள உட்காந்துருந்தால் எப்படி அந்த தாய் கதறி எழுதியிருப்பாள். அது ஒரு தபசு. அப்பயும் அந்த குழந்தைய பார்க்க முடியாம, அப்பயும் அவ கடைசா அந்த பக்கத்துல இருக்கவங்க அம்மா வந்து கதறி எழுறா, ஏதாவது சொல்லிருங்கன்னு சொல்லி ஒரு பேனாவும் காகிதத்தை எடுத்து அந்த வயசுல அவர ஒரு பிரார்த்த பிரகாரம் அதற்கான லங்குங்கிறது ஆட்டி வைப்பான். என்று நடவாது என் முயற்சிக்குன்னு நடவாது, நடப்பது என் தயார் செய்யணும் நில்லாது, ஆகால் மௌனமாக இருப்பது நன்றுன்னு சொல்லி அந்த கடிதத்தை எழுதி அந்த அம்மாட்ட கொடுத்து, அந்த அம்மா போனதுக்கு பிறகு மறுபடியும் அந்த தாய் மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்து, இங்கே தான் இருக்கிறது இந்த ஆனந்தம், இந்த இருக்க தான் இருக்கிறது இந்த அனுபூதி, நான் பிள்ளையோட இருக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்து அம்மாவும் பிள்ளையும் பணியோட செய்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்பயும் அதோட தபசு அதோட இது குறையாமல் அம்மாவும் பக்கத்துலேயே வச்சிருந்து அம்மாவுக்கு ஒரு பிள்ளை தன்னுடைய முக்தியை செலுத்தியிருக்கிறது. தன்னுடைய இறக்கும் தருவாயில முக்தி கொடுத்திருக்கிறார் ரமண மகரிஷி.
இந்த பிறப்புல நீ எனக்கு தாய் தந்தை. எத்தனையோ பிறப்புல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தாய் தந்தை. இந்த பிறப்புல நீ எனக்கு தாய் தந்தைன்னு சொல்லி அம்மாவுக்கு முக்தி குடுத்து, அம்மாவையும் பக்கத்திலேயே ஒரு சமாதி அமைச்சதற்காக. இது மட்டும் இல்ல, பிற உயிரினங்களுக்கும் இதில பார்த்தீங்கன்னா, அது ஆன்மீக உபதேசம் பெற்ற பசு, லட்சுமிங்கிற பசு, டைகர்ங்கிற ஜான்ங்கிற அதோடைய நாய், அது மட்டும் இல்ல மயில், விக்டோரியா மகாராணி குடுத்த மயில் அங்க இருக்கிறது. வெள்ளை மயில், அவருடைய குஞ்சு குழாவிட்டு இருக்கும் குரங்குகள், பாம்புகள், இது எல்லாமே அவருடைய சித்தர்களாகவே அவரு கூடவே எல்லா உயிரினங்களும் தன்னுள் அங்க வந்து உபதேசம் பெறுறதற்காக காத்து கொண்டிருந்தன. அவருடைய பாதம் படுற இடத்துல நம்மளுடைய இடம் நம்ம போய் நின்னோம்னா முக்தி பெறும்ன்ட்டு தவம் இருந்திருக்கிறன. சில உயிரினங்கள் வெளியில தெரிஞ்சுச்சுன, வெளியில தெரியாமயே பல காட்டு மிருகங்கள் கூட அவர்கிட்ட அந்த அவருடைய அன்பு, கருணை, அவருடைய நயன தீட்சை கிடைக்காதான்னு நெனச்சு பார்த்துக்கிட்டு இருந்ததுன்னா, அது எப்படிப்பட்ட மகிழ்ச்சி! இன்னைக்கும் அந்த பொக்கிஷம் அப்படியே இருக்கிறது. அதை நம்ம எல்லாம் பெற்றுக்கணும். அந்த ஆசிரமத்துல இன்னைக்கும் போய் நின்னீங்கன்னா, உங்கள அறியாமல் இந்த ஆன்ம அனுபூதி நம்மளுக்குள்ள ஒரு மகாசக்தி இறங்குகிறது என்று சொல்லி, இதோட விரிவானத இன்னும் நெறைய சொல்லிட்டே போகலாம். நெறையா மஸ்தான் சுவாமிகள் பத்தி சொல்லலாம். யாரேடும் சாமி பத்தி சொல்லலாம். இன்னும் ஒவ்வொரு சாமிகளும் அவர்கிட்ட வந்து அவர பின்பற்றி, அவர்கிட்ட இருந்து உபதேசம் பெற்று பெரிய லெவல்ல இருந்திருக்காங்க. இத பற்றி காணொளி அடுத்த பாகத்துல இன்னும் விரிவாக கொடுப்போம். பாலகுருமன் எழுதிய மிகப்பெரிய இந்த எளிய நடையில இருக்கிற புத்தகத்த நீங்களும் வாசியுங்கள், நீங்களும் படியுங்கள். இந்த ரமண மகரிஷியுடைய தாழ் பணிந்து நம்மளும் வணங்கி, அவருடைய அருளும், அன்பும், கருணையும் நம்மளுக்குள் கேட்டு, நான் யார் என்கிற உபநிஷங்கள் நம்மளுக்குள் மலரட்டும். நாமும் ஒரு உத்வேகமாக இந்த பிறவியில்ல, அடுத்த பிறவியில ஒரு அற்புதமான வாய்ப்பை பெறுவோம் என்று சொல்லி, இந்த காணொளி பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.